சண்டே ஈவினிங் வீட்டில் வரலட்சுமி வச்சு 3 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரசாதம் படைச்சிட்டு ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்வீட்க்கு பார்த்திங்கன்னா நிறைய பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பஞ்சாமிரதம் தான் ரெடி பண்ணேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஊற வச்ச அவல் கூட கட் பண்ண வாழைப்பழம், துருவன தேங்காய், கொஞ்சமாக வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தென் தனியாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ தங்கச்சியை ஹெல்ப் பண்ணதுனால ஃப்ளவர்ஸ் தனியாக, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸுன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ரக்ஷாபந்தன் அன்றைக்கி தம்பிக்கு ராக்கி கட்ட முடியாமல் போச்சு. ஸோ அதனால் அடுத்த நாள் சித்தியை கூட்டிகிட்டு வர சொல்லிவிட்டு ராக்கி கட்டி விட்டோம். எங்கள் செலவுக்கு கூட காசு கொடுத்துட்டு தான் போனால். அப்புறம் இடையிலேயே டின்னருக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணியும் வச்சுருந்தேன். அன்றைக்கி சோயா கீமா பராட்டாவும் கூடவே கார சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, சுடுதண்ணியில் ஊற வச்ச சோயா சங்க்ஸை லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பவுடர்ஸ் போட்டு வதக்கிட்டு சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு பட்டர் இல்லைனா நெய் விட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்கு மேக்ஸிமம் தயிர் வச்சுப்பாங்க. பட் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் கார சட்னி அரைச்சிருந்தேன்.